ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டிகை சமையல். இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச காலிஃப்ளவர் 65 தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸுக்கும் சாப்பிட்லாம். சிட்டிகை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலர் சேர்க்கலை, வீட்டிலே பொடி ரெடி பண்ணி சேர்த்துருக்கேன். ஆரோக்கியம்தான் முக்கியம். மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை காம்பெல்லாம் நீக்கிட்டு இந்தமாரி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். காலிஃப்ளவரில் பூச்சி தான் இருக்கும், பார்த்து கவனமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பில் பாத்திரத்தில் தண்ணி வச்சுருந்தேன், நல்லா கொதி வந்துருச்சு. காலிஃப்ளவரை அதில் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக கல்லுப்பும் மஞ்சப்பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி நல்லா கொதி வந்ததுன்னா காலிஃப்ளவரை சேர்க்கணும். ஒரு நிமிஷம் இந்தமாரி நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துடலாம். தண்ணியை வடிகட்டி காலிஃப்ளவரை ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன். இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். மல்லி 2 ஸ்பூன், பிரிஞ்சி இலை 1, காஞ்ச மிளகாய் 2, பெருஞ்சீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு 1/4 ஸ்பூன், பட்டை ஒரு 3 பீஸ் எடுத்திருக்கேன். இதை எல்லாத்தையுமே வறுத்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வறுக்க வேண்டியதெல்லாம் அதில் சேர்த்து வறுத்துடலாம். வறுக்கும்போது அடுப்பை மீடியமாக வச்சு 5 நிமிஷம் இந்தமாரி நல்லா வறுத்து எடுத்துருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றி இந்தமாரி பொடி பண்ணி எடுத்துருக்கேன். பொடி ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். பொடியை ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ தேவையோ பார்த்து சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி கொஞ்சமாக, பொடி உப்பு தேவைக்கு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறமா தேவைக்கு தண்ணி சேர்த்து கலந்து எடுத்துடலாம். தண்ணி ரொம்ப சேர்த்துறாதீங்க. இந்தமாரி திக்காக தான் கரைச்சி எடுக்கணும், ரொம்ப தண்ணியாக கரைச்சி எடுத்துடாதீங்க. காலிஃப்ளவரை இதில் சேர்த்துடலாம். காலிஃப்ளவர் நல்லா தண்ணி வடிகட்டி தான் எடுத்துருக்கோம், தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. அகலமான பாத்திரமாக எடுத்து நல்லா கலந்து விடுங்க. எனக்கு அதில் கிளற முடியலை, அதனால் அகலமான பாத்திரத்தில் மாற்றி மசாலாவை நல்லா எல்லா பூலையும் சேர்ந்த மாரி கலந்து எடுத்துருக்கேன். பாருங்கள், எல்லா பூலையும் மசாலா நல்லா சேர்ந்துருக்கு. இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் காலிஃப்ளவரை மசாலா ஊறட்டுன்னு ஓரமாக வச்சிடலாம். 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ காலிஃப்ளவரை பொரித்து எடுத்துடலாம். அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ காலிஃப்ளவரை போட்டு பொரித்து எடுத்துடலாம். காலிஃப்ளவர் பொரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து பொரிங்க. காலிஃப்ளவரை எண்ணெயில் சேர்த்த உடனே கிளறி விடாதீங்க. ஒரு நிமிஷம் வேக விட்டுட்டு கிளறி விடுங்க. அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, அப்போ தான் ஒன்று போல் பொரிஞ்சு வரும். பாருங்கள், நல்லா வந்திருக்கு. காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக நல்லா வந்திருந்தது, நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. காலிஃப்ளவரை எடுத்துட்டேன். எண்ணெய் கூட க்ளீனாக இருக்குது பாருங்கள். நான் இன்னொரு வாட்டி போடுறேன். காலிஃப்ளவரில் நான் கலர் பொடி சேர்க்கலை. கலர் பொடி தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுவே நல்ல கலராக பார்க்க நல்லா தான் இருந்தது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தேன். நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். பார்க்கவே நல்லா கிறிஸ்பியாக தெரியுது பாருங்கள். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லா காலிஃப்ளவரையும் பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இதுமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக நல்லா வந்திருக்கு, நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பனைமரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.